மரணம் கூட சிம்பிளாக. தலைப்பை பார்த்து பயந்துவிட வேண்டாம். பொதுவாக எந்த விஷயத்திலுமே நீங்கள் சிம்பிளாக இருந்தால் அது உங்களுக்கு சிறப்பைத்தான் தரும். எதையுமே காம்ப்ளிகேட் பண்ணி கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை வாழ்க்கையிலே. அது குறிப்பாக 40 வயது தாண்டி விட்டீர்கள் என்றால் எந்த விஷயத்தையும் காம்ப்ளிகேட் பண்ணாதீர்கள். அது உறவாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் பேசுகிற கம்யூனிகேஷனாக இருக்கட்டும். நாம் சொல்வது கூட மற்றவர்களுக்கு எளிதாக புரிகின்ற வகையில் இருக்க வேண்டுமே வழியே காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கக்கூடாது. புரியாத பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. அதே போல் ஒரு புத்தகம் படிக்கின்றால் நமக்கு புரிகின்ற புத்தகங்களை, நமக்கு தேவைப்படுகின்ற புத்தகங்களை படிக்க வேண்டும் வழியே நம்மை அறிவாளியாக காட்டிக்கொள்வதற்காக கண்ட புத்தகங்களை படிக்கக்கூடாது. நமக்கு எது வருகிறதோ, எது புரிகிறதோ அதை படிக்க வேண்டும். அதேபோல் உணவு வகைகளை எது நமக்கு ஒத்துக்கொள்கிறதோ, எது எளிமையாக இருக்கிறதோ அதை சாப்பிட்டு வந்தால் பிரச்சனை, நோய் எதுவும் அணுகாது. அதேபோல் உடற்பயிற்சி செய்கிறீர்களா, அளவாக வைத்து கொள்ளுங்கள். எதுவுமே அதீதமாக காம்ப்ளெக்சிட்டியாக ஆக்கி கொண்டால் கண்டிப்பாக அதுக்குண்டான சிரமங்களை நீங்கள் அனுபவித்து தான் ஆக வேண்டும். அதனால தான் சொல்லுகிறேன், மரணம் கூட சிம்பிளாக சில பேர்த்துக்கு அமைந்து விடுவதை நாம் பார்க்கிறோம். அதிகம் படுக்கையில் படுக்காமல், 6 மாத கணக்கில் படுக்காமல், 5 வருடக்கணக்கில் படுக்காமல் சில பேர் சிம்பிளாக அந்த மரணம் நிகழ்ந்துவிடும். அது ஒரு பெரிய இறைவனுடைய அருட்கொடை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த மரணம் என்பது ஒரு வழி. அது வேதனையாக, நீண்ட நாள் வேதனையாக, அது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸாக ஆகிவிடக்கூடாது. எனவே சிம்பிளான பழக்கங்களை கடைபிடியுங்கள், சிம்பிளான சிந்தனைகளை வைத்து கொள்ளுங்கள், சிம்பிளான உணவுகளை சாப்பிடுங்கள். சிம்பிளாக இருந்தீர்கள் என்றால் மரணம் கூட உங்களுக்கு இறைவன் சிம்பிளாக ஒரு அருட்கொடையாக தருவார். அது எளிதான மரணமாக இருக்கும். எனவே மரணத்தை பற்றி சொல்கிற நிலை எல்லாவற்றையும் சிம்பிளாக மெயின்டைன் பண்ணி கொண்டால் மிகவும் சிறப்பு. வாழ்க்கையே மிக சிறப்பு. இதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம்.